ஃபெஸ்டிவல்லாம் ஸ்வீட்ஸ் இல்லாமல் எப்படிங்க? இனி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வரிசையாக வரப்போகுது. நல்ல டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் செஞ்சு அசத்தலாம். இது ரொம்ப டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தாங்க. ரவை அப்பம் 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். நான் இந்த ரவை அப்பம் பண்ணுறதுக்கு 1.5 கப் நல்ல ரோஸ்டட் ரவை எடுத்திருக்கேன். நாகா ரோஸ்டட் ரவை தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஸோ ரவை நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் தண்ணி எல்லாம் எடுத்து பிழிஞ்சிட்டு நல்லா கையிலேயே பிழிஞ்சிடலாம் நீங்கள் இந்த ரவையை. ஸோ இந்த மாதிரி பிழிஞ்சு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க ரவையை. இப்போ 1.5 கப் ரவைனா நீங்கள் 3/4 கப்லேருந்து 1 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நிறைய சேர்த்திங்கன்னா திகட்டிடும், மைல்டாக சேர்த்திங்கன்னா நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அளவாக சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு பீட் பண்ணி பவுலில் சேஞ்ச் பண்ணிடலாம். நான் உப்பு தான் ஆட் பண்ணிக்கேன், சோடா உப்புலாம் ஆட் பண்ணலை. கொஞ்சமாக வாசத்துக்காக ஏலக்காய் தூள். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ இப்போ வந்து இது நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் பெருசாகவும் போடலாம், குட்டி குட்டியாகவும் போடலாம், தோசை மாதிரியும் போடலாம். ஒரு கோவில் டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். 2 நாள் ஆனாலும் கெட்டே போகாதுங்க, செம்மையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய நம்ம வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஃப்ரீ டைத்தில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.